பயிர் களை எடுப்புக்கென தனி மிஷின் கண்டுபிடித்து அசத்திய விவசாயி இனி ஆட்கள் எல்லாம் தேவையேற்படாது. இப்போதெல்லாம் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழி விவசாயத்தில் அப்படியே பொருந்தி வருகிறது. வயலுக்கு சென்று உழுதாலும் விதைத்தாலும் நடவு செய்தும் உடனே களை எடுப்பதற்கு பெரும் செலவாகிறது. ஊர் வேலைக்காரர்களுக்கும் தனி கூலி கொடுக்க வேண்டி களை எடுப்பு, பூச்சி மருந்து, உரம் இடுதல் என ஒவ்வொரு கட்டத்திலும் பணம் செலவாகி விவசாயம் முடியும் முன்பே விவசாயி ஓய்ந்துவிடும் நிலை உருவாகிவிட்டது. லாபம் எதுவும் தெரியாமல் செலவுகளே கையில் படிந்துவிடும் நிலையில் விவசாயிகள் பலரும் சோர்வடைந்திருக்கிறார்கள். ஆனா இந்த நிலைமையில் செலவை சிக்கனமாக்கி ஊரா களை எடுப்பு செலவையும் முழுக்க மிச்சப்படுத்தி இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டியவர் இதே சிங்கமுனரி அருகே உள்ள இயற்கை விவசாயி சிவராமன். நெல் நடவு பிறகு களை எடுப்பதற்காக ஆயிரங்கள் செலவழிக்காமல் அவர் தானே 2500 செலவில் 15 கிலோ எடையிலான தனி கருவி உருவாக்கினார். PVC பைப், இழுவை கம்பி, செயின், நட்டுகள் சேர்த்து உருவாக்கிய இந்த கருவி வயலில் இழுத்து செல்லும் போது பாசிகளையும் முழுக்க நீக்கி விழும் பூச்சிகள் மண்ணுக்குள் புதைந்து சாகுவதால் பூச்சி தாக்குதலும் தானாகவே குறைகிறது. இதுவே அவரை இயற்கை முறையில் விவசாயம் செய்தாலும் செலவு குறைந்தால் லாபம் உறுதி என்று நிரூபித்த விவசாயி ஆக்கியுள்ளது. என்னென்ன கலப்படம் அதில்? இது ஜீவாமிர்தம். 5 பொருள்: சாணம், கோமயம், பயிர் மாவு, வெல்லம், மண், வரப்பு மண். அவ்வளோதான் இது கொடுப்பாங்க. நான் விதையே எவ்வளவு பாதி நிறையத்தான் எதிர்பார்க்குறாங்க ஒழிய, ஆனால் தனக்கு இருக்கிறது எவ்வளவு. இந்த செயின் வந்து ஒன்றோட ஒன்று பின்னிருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி நேருக்கு நேராக சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்து இப்போ வந்து 20 நாள் பயிர், 15 நாளில் இருந்து 20 நாளில் இந்த தடத்தில் பயிர் அப்படியே மடக்கிட்டே வருதா. மடக்கிட்டே வரையில் பயிரில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கொட்டிடும். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் மேலால் படிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நாற்றை வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு கீழே வதவியில் அமுக்கி வச்சுருப்போம். அந்த இலம் வேறு வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. இப்போ என்ன ஆகும்னா, அப்படியே இது வதவி நம்ம ஆள் அப்படியே கலப்பட மாதிரி இந்த ஸ்டேஜில் களை இழுத்துடணும். இதுக்கு பெரிய புல்லாக வந்துச்சுன்னா, வேர் ரொம்ப விழுந்துச்சுன்னா எடுபடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாசி, வேப்பம் பாசிங்கிறத முற்றிலுமாக அப்புறப்படுத்திடும்.
மொத்தம் இது 15 கிலோ வெயிட்டு. அப்படின்னு சொன்னால் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருக்கணும். இப்போ 2 இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பைப்புனால எந்த இடர்பாடும் இல்லை, பயிர் அப்படியே நிமிந்துக்குதா. எல்லோரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு அமுங்கிடும்னு நினைப்போம், அப்படி அமுங்கிறதுக்கு வேலை இல்லை. 2 இன்ச்சு தண்ணி இருந்துச்சுன்னா பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாமல் அப்படியே மேலால் நிமிந்துக்கிட்டே வந்துடும். ஒரு நிமிஷம். களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 25 ஆள் 30 ஆள் செல்லுது. ஒரு பகுதிக்கு ஒரு கூலி என்னென்னா 2000 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா இப்படி கூலி. 6000 ரூபாயிலேருந்து 7000 5000 ரூபா வரை களை எடுக்க வருது. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆம்பளையால் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்ட் இதை இழுக்கலாம். அப்போ ஒரு ஏக்கருக்கு 2 மணி நேரம் தான். இப்போ ஆள் விட்டோம்னா ஒரு களை எடுத்து நமக்கு உரம் போடுறதுக்கு ஒரு ஏக்கரை வந்து 4 நாள் 3 நாள் இப்படி ஆயிடுது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரே நாளில் நான் ஒரு ஏக்கரை களை ஓட்டிடுவேன், ஒரே நாளில் உரத்தையும் கலந்து போட்டுருவேன். அப்போ எனக்கு வந்து மாற ஆள் நேரம் இது எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு 600 ரூபா ஒரு ஆம்பளை ஆள் கொடுத்தேன்னா போதும், அவர் ஒரு ஏக்கரை இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடுவார். சரி, இதில் இருந்து இப்போ தப்புற களை இருக்கு இல்லையா 1 2, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 4 பேர் 5 பேர் அது பயிர் பெருசாக வந்தோன்னே இதுலேருந்து எப்படியும் தப்பிடும். அந்த தப்புன களையை எடுக்கிறதுக்கு குறைஞ்ச ஆளை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா விவசாயிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக சேறு ஓட்டி நடவு செய்கிறவங்களுக்கு இது வந்து இழுக்கக்கூடிய பக்குவம் 16 நாள்லேருந்து 20 நாள். இந்த மாதிரி தரை இருகாமல் சேறு சகதியமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ விரலை போட்டு தான் நம்ம களை இப்படி உழப்புவோம் இப்படி. அப்போ இப்படி விரலை போட்டு உழப்பையில் அது கூட ஒதுங்கிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு செயின் போட்டிருக்கிறதுனால ஒரு எங்கனையுமே ஒதுங்காது. நீங்கள் அப்படியே சேறு வந்து நல்லா குழப்பிக்கிட்டு வரும். இன்னொன்று, பயிரை தட்டிக்கிட்டே வர்றதுனால இப்படியே பயிரை இந்த பயிரில் இருக்க பேனு, இலைச்சுருட்டு புழு, விட்டி, பச்சை புழு, கொம்பு புழு இப்படிங்கிற பூச்சியெல்லாம் உதிர்ந்துடும். உதிர்ந்த பூச்சி மறுபடியும் தண்ணியில் நீந்திக்கிட்டு வராமல் அப்படியே அந்த செயின் வந்து சேரோட சகதியமாக மறைச்சிக்கிட்டே வந்துடும். அப்போ பூச்சி கட்டுப்பாட்டுலையும் இது நமக்கு வந்து முதன்மையாக இருக்குது. இது வந்து 1:2, ஒரு செயல் 2 பலன். இப்போ நீங்கள் நான் இழுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்க, எங்கேனையுமே பயிர் எந்த டேமேஜும் ஆகிருக்காது. அப்படித்தான் இதில் இன்னொன்று என்ன பெரிய சாத்தியம்னா, வருஷ நடவுக்கும் பயன்படுத்தலாம், சும்மா நடுகைக்கும் பயன்படுத்தலாம், பாத்தி நடுகைக்கும் பயன்படுத்தலாம். ஏப்பா வருஷ நடவு நட்டால் கோணா விட்டுரு இந்த மாதிரி ஓட்டிடலாம்ப்பா, வருஷ நடவுக்கு களை எடுத்துடலாம், இப்படி சும்மா நடுகைக்கு எப்படிப்பா எடுக்க முடியும்னு கேட்குறவங்களுக்கு தான் இது சும்மா நடுகைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு காட்டுறோம். இந்த அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த இவ்வளோ சீக்கிரம் நம்ம களை ஓட்டிட்டோம். நாற்பதுலேருந்து 50வது நாள் பயிருக்கு இந்த ஸ்டெப்பில் மாட்டுறோம். சரிங்களா? இதில் மாட்டிட்டு இப்போ இதில் இழுக்கிறோம். இப்போ வயலில் பாசி இது இருந்துச்சுன்னா அந்த பாசியை அப்புறப்படுத்துறதுக்கு அடுத்து இந்த இலைச்சுருட்டு புழு, யானை கொம்பன் புழு, பச்சை புழு, கொம்பு பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம பயிரில் தாக்கி இருந்துச்சுன்னா அந்த பயிரை வந்து உதுத்து விடுறதுக்கு தண்ணியில் இது பயிருக்கு சேதாரம் இருக்காது.
அந்த திரும்புகிற இடத்துல மடங்கினாலும் நெல் பயிர் வந்துடும். இந்த 50 நாள் 60 நாள் பயிருங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம களை பறிச்சிருப்போம், கட்டுப்படுத்தியிருப்போம். பெரிய களையை இது அப்புறப்படுத்தாது. ஆனால் இப்போ இது எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பயிரில் தாக்கியிருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்தால், குறிப்பாக இந்த பருவத்தில் என்ன பூச்சி வரும்னா பச்சை பூச்சி வரும், பச்சை புழு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைச்சுருட்டு புழு வரும். அடுத்து பச்சை கொசு இந்த மாதிரி வரும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம களைக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காவது ஒரு ஸ்டெப்பு போட்டு இழுத்தான் அப்படின்னா, ஒரு வேளை வேப்ப பாசி இல்லை மற்ற பாசி, நீரில் உண்டாகிற பாசி ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா அந்த பாசியை வந்து இழுத்துக்கிட்டே அப்படியே மடக்கிக்கிட்டே வந்துடும். பூச்சியையும் கொட்டிடும், பாசியையும் அப்படியே அப்புறப்படுத்திக்கிட்டே வந்துடும். இது கூட்டு நடவுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். வருஷ நடவுக்கும் பயன்படுத்தலாம், கூட்டு நடவுக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லா கட்டத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கையில் தரை வந்து இருக்கணும், லொலன்னு இருக்கணுங்கிறது இல்லை. 50 நாள் பயிருக்கு 16 நாள்லேருந்து 20 நாளில் இருக்கிற பயிருக்கு தான் தரை வந்து கொஞ்சம் கடினம் இல்லாமல் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். பூச்சி வெரைட்டி தான். நம்ம வந்து இப்போ இழுத்த பயிர் வந்து இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா குலவாழை அப்படிங்கிற ரகம். இது வந்து குடலுக்கு நல்ல இது, வெள்ளை அரிசி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம சின்ன பயிர் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஜம்பா. உங்களுக்கு நல்லா தெரியும் சிவன் ஜம்பாங்கிறது எவ்வளவு சன்ன ரகம், எவ்வளவு சீக்கிரம் விளையக்கூடியது அப்படின்னு சொல்லி. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த வயலில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக மிதந்துருக்கும். அது வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மண்புழு உரம், அசோஸ்பெரிலம் இல்லாட்டி பாக்டீரியா. இதை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து களை எடுத்தோன்னே நம்ம வீசிடுறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் பத்திலை கரைசல், பூச்சி திங்காத இலைகள், அதில் வந்து கசப்பு தன்மை உள்ள இலைகள், கையில் கசக்குனா வாசனை வரக்கூடிய இலைகள், ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகள், இப்படி சம பங்கு எடுத்து 10 இலைகளை போட்டு நம்ம மாட்டு கோமியத்தில் ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம மாலை 3 மணிக்கும் பிறகு இல்லாட்டி காலை 10 மணிக்கு உள்ளர, பொதுவாகவே எந்த மருந்து பயன்படுத்தினாலும் காலை 10 மணிக்கு உள்ளர மாலை 3 மணிக்கு பிறகு பயன்படுத்தினா 100 விழுக்காடு அது நமக்கு பயன் தரும். இப்போ நீங்கள் வந்து களை எடுத்தோடனே வேப்ப முன்னாக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ பயன்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், பின்னால் கருது பறியக்கூடிய வரையில் வர நாவாய் பூச்சி, குருத்து பூச்சி, சாறு உறிஞ்சும் பூச்சி, இன்னொன்று மெயினாக நிழலில் உருவாகி வரக்கூடிய புகையான், இந்த பூச்சியெல்லாம் இந்த வேப்ப முன்னாக்கு போட்ட வயலில் வராது. நம்ம முன்னோர்கள் அதனால தான் வேப்ப முன்னாக்கு போட்டாங்க. எப்போ கருது வரக்கூடிய பூச்சியை களை எடுத்தோடனே வேப்ப முன்னாக்க பயன்படுத்திட்டோம் அப்படின்னா செண்டுக்கு 200 கிராம், ஏக்கருக்கு 20 கிலோ வேப்பங்கொட்டையை இடித்து நம்ம பயன்படுத்திட்டோம்னா என்றைக்கோ வரக்கூடிய பூச்சி வராது. இதில் வந்து இலைப்புழுவும் வராது. ஏன்னா அந்த கசப்புத்தன்மை ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால இலைச்சுருட்டுப்புழுவும் வராது. ஏன்னா வயலில் நீங்கள் பார்த்தா தெரியும், எந்த தாக்குதலும் இருக்காது. உரமும் நம்ம எப்படி கொடுக்குறோம், பயிர் 40 நாள் பயிர் 50 நாள் பயிர் வந்துருச்சா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், நீர் வெளியே, அதுவும் நின்றுக்கிட்டு கொடுக்குறதில்ல. ட்ரம்மில் பைப்பு செட் பண்ணி வச்சுருக்கான், அதில் அப்படியே உள்ள அளவு 100 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்ரு ரேசி, 20 சென்டா வந்து ஒரு 20 லிட்ரு 30 லிட்ரு கலந்து கொடுத்து வரும். இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதுன்னு இல்லை. நம்ம இந்த ஆண்டு வந்து 12 ரகம் பயிர் பண்ணியிருக்கோம். வெள்ளைப்பொன்னி, செங்கல்பட்டு சிறுமணி, தங்கச்சம்பா, சிவன் ஜம்பா, ஆத்தூர் பிச்சை சம்பா, குலவாழை, பர்மா கவுனி, காட்டு யானம், தூயமல்லி, சொர்ணமசூரி, இழுப்பப்பூ சம்பா, சீரகச்சம்பா, மணிச்சம்பா, இப்படின்னு 12 ரகம் பயிர் பண்ணியிருக்கோம். எந்த இதுவும் இல்லை. இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை தான் நமக்கு தேவை.